வசிட்ட முனிவர் பரதனுக்கு பெயரிட்ட அற்புத காட்சி. வணக்கம் நண்பர்களே. சென்ற பாடலில் கம்பர் நமக்கு ராமபிரானின் திருநாமத்தை சூட்டிய பேரழகு நிகழ்ச்சியை சொன்னார். எப்படி கஜேந்திர மோட்சத்தில் யானையை காத்த மெய்ப்பொருளுக்கே ராமன் என்று வசிட்ட முனிவர் பெயர் சூட்டினாரோ, அதேபோல அடுத்ததாக தோன்றிய குழந்தைக்கும் பெயர் சூட்டும் நேரம் வந்தது. ஞானமே உருவான அந்த வசிட்ட முனிவர் வெறும் வேதங்களை அறிந்தவர் மட்டுமல்ல, அதை வாழ்ந்தவர். அவர் எப்படி அடுத்த குழந்தைக்கும் அதன் குணத்துக்கும் ஏற்ற திருநாமத்தை சூட்டினார்னு பார்ப்போமா? கரதலம் முற்று ஒளிர் நெல்லி கடுப்ப பிரதமரை பொருள் மெய்நெறி கண்ட வரதன் உதித்திடுமற்றைய ஒளியை பரதன் எனப் பெயர் பண்ணினன் அன்றே. முதல் அடிய பாருங்க. கரதலம் உற்று ஒளிர் நெல்லி கடுப்புன்னு சொல்றார் கம்பர். இதுல என்ன இருக்கு தெரியுமா? கரதலம்னா நம்ம உள்ளங்கை, நெல்லின்னா நெல்லிக்காய். நாம் உள்ளங்கையில் ஒரு நெல்லிக்கனியை வச்சுக்கிட்டோம்னா அது எப்படி நமக்கு தெளிவா அணுவணுவா புரியுமோ, சந்தேகமே இல்லாமல் இருக்குமோ, அதே மாதிரி வசிட்ட முனிவருக்கு இந்த உலகத்தோட உண்மையும் இந்த குழந்தைகள் பிறந்ததோட ரகசியமும் அத்தனை தெளிவா புரிஞ்சிருந்தது. எவ்வளவு அழகான உவமை பாருங்க. அடுத்த வரி, விரத மறைப்பொருள் மெய்நெறி கண்ட. வசிட்ட முனிவர்னா சும்மா இருப்பாரா? வெறும் வேதங்களை மனப்பாடம் பண்றவர் இல்லை. வேதங்கள் சொல்லுற உண்மை பொருளை, அந்த மெய்நெறியை, அதாவது உண்மை பாதையை அவரோட விரதங்களாலும் தவங்களாலும் கண்டுபிடிச்சவர். அனுபவத்தாலும் ஞானத்தாலும் தெளிஞ்ச ஒரு பேரறிவாளி அவர். இப்படி அற்புதமான ஒரு முனிவர் அடுத்து பிறந்த அந்த தெய்வீக ஒளியை, மூன்றாம் வரி வரதன் உதித்திடு மற்றைய ஒளியை. வரதன்னா யாரு? வசிட்ட முனிவர்தான், வரம் பெற்றவர், பேரறிவாளி. அவருக்கு அப்புறம் உதித்திடு மற்றைய ஒளியை, அதாவது ஏற்கனவே ராமன் ஒரு ஒளி, அடுத்ததா பிறந்த இன்னொரு தெய்வீக ஒளி. கம்பர் ராமனை மெய்ப்பொருள்னு சொன்னால் மற்ற 3 குழந்தைகளையும் வெறும் குழந்தைகளா இல்லாம ஒளின்னு வர்ணிக்கிறார். அப்படி பிறந்த அந்த ஒளிக்கு பரதன் என பெயர் பண்ணினன் அன்றே. ஆம், பரதன்னு பேர் வச்சார். இந்த பரதன் பாரத்தை, அதாவது பொறுப்பை தாங்குறவன்னு பொருளிலும் வரும். ராமர் அயோத்தியை விட்டு காட்டுக்கு போனப்போ ஆட்சி பொறுப்பை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாத தன்னோட அண்ணனோட பாதுகைகளை பட்டத்தில் வச்சு பாரத்தை ஏத்துக்கிட்ட பரதனோட குணத்துக்கு ஏத்த பேர் இதுதானே. கைகேயியோட பிள்ளையா பிறந்தும் எந்த விதமான ஆசைகளும் இல்லாம அண்ணன் ராமன் மேல வச்ச பக்தி தான் உயர்ந்ததுன்னு வாழ்ந்த பரதனுக்கு இந்த நாமம் எவ்வளவு பொருத்தம். இப்படி அத்தனை ஞான தெளிவோடும் உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி உண்மையை புரிஞ்சுக்கிட்டும் வசிட்ட முனிவர் ராஜகுமாரர்களுக்கு அவங்களோட குணநலன்களுக்கு ஏத்தபடி, இறைவனோட தன்மைகளுக்கு ஏத்தபடி பேரு வச்சார். ராமனுக்கு பெயர் சூட்டியதோடு மட்டுமல்லாமல் அடுத்ததாக தோன்றிய பரதனுக்கும் அவரது குணத்திற்கேற்ப பரதன் என்று பெயரிட்டு மகிழ்ந்தார் வசிட்ட முனிவர். இந்த ஞானத்தின் தொடர்ச்சியாக அடுத்த பாடலில் லட்சுமணனுக்கு எவ்வாறு பெயர் சூட்டப்பட்டது என்று காண்போம்.